நீங்காத வலிய தந்துட்டு போனவங்க உங்கள சந்திக்கிற நிலைமை வந்தா, வேண்டாம் அப்படின்னு முடிவெடுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு அவங்க ஒருபோதும் ஒத்து வரமாட்டாங்க. வாழ்க்கை விதிப்படி தான் நடக்குமே தவிர, ஒரு நாளும் நம்மளோட விருப்பப்படி நடக்காது. படிப்பு கத்து தர்றத விட, ஒரு சில பேரோட நடிப்பு நம்மளுக்கு கத்து தந்துரும் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னு. குருடரா சில நேரமும், செவிடரா சில நேரமும், ஊமையா சில நேரமும் இருந்தாலே உங்கள வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். தன்மானத்தோட நீதி நேர்மை அப்படின்னு வாழ நினைச்சா, ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட வாழ்க்கைய இந்த உலகத்துல உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்த்தியும் விடாது. அப்படி வாழ நினைக்கிற உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கு உறவுகள்ல ஒரு கூட்டமே காத்திருக்கும் அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. எதையுமே பொறுத்து கொள்ற வரைக்கும் நல்லவரா தெரியுற நம்ம தான் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவங்களாயிடுறோம். இதுதான் உலகத்தோட நியதி. வாழ்க்கை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னா நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் அர்த்தம். பேச டைம் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னா கூட அவங்களோட முக்கியத்துவம் நீங்க இல்லை அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதை மறைக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை அப்படின்ற நாடகம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இங்கே யாருமே யாருக்காகவும் இல்லை அப்படின்ற செய்தி மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் பல வழிகள் இல்லாமலே போயிடும். இந்த நிமிஷத்துலேருந்து அந்த வழி உங்களை விட்டு போகட்டும். உங்களுக்காக யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பிறப்பும் தனியாகத்தான், வரப்போகிற இறப்பும் தனியாக தான் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மனுஷங்களோட தர முடியாத ஆறுதலை கூட 1 மணி நேர தனிமை தந்துடும். அதனால் உங்களை விட்டு போனவங்களை பற்றியோ விலக்கி வச்சு கடந்து போனவங்கள பற்றியோ கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு நன்மை இருந்திருந்தா அவங்க நம்ம கூட நீடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு வலிக்கிற மாதிரியே மற்றவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தா யாருமே நம்மளை விட்டு செல்ற துரோகத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. நம்மளோட அன்பை பற்றி நினச்சி கூட பார்க்க நேரம் இல்லாதவங்கள தான் நம்ம அதிகமாக துரத்தி நேசிச்சிருப்போம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை புரிஞ்சுக்காத எதுவும் உங்ககிட்ட நிலைக்காது. உங்களை புரிஞ்சுக்கிட்ட எதுவுமே உங்களை விட்டு விலகவும் செய்யாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சோகம் அப்படின்றது கண்ணீரில் மட்டும் மறைஞ்சிருக்காது. வாய் விட்டு சிரிக்கிற பல பேரோட பொய்யான சிரிப்பிலையுமே அது மறைஞ்சிருக்கும். நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப கவலையாக கஷ்டமாக இருக்கா? அந்த டைமில் உங்களோட இறைவன்கிட்ட அதிகமாக நெருங்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு மனுஷர் அந்த கடவுளோட அருளால் தான் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. கடவுளோட இரக்கம் இல்லைன்னா நம்மளுக்கு யாராலையும் உதவ முடியாது. யார் ஒதுக்குனாலும் புறக்கணித்தாலும் அந்த கடவுள் தந்த வாழ்க்கையை கடவுளுக்கு பொருத்தமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். நீங்காத வழியை